மூன்றாம் பிறை என்பது அமாவாசைக்கு அடுத்த 3வது நாளில் தோன்றும் சந்திரனை குறிக்கும். இது ஆன்மீக ரீதியாக மிகவும் புனிதமானதாகவும் முற்பிறவி பாவங்களை போக்கும் ஆற்றல் கொண்டதாகவும் கருதப்படுகிறது. சந்திர தரிசனம். அமாவாசைக்கு பிறகு வரும் இந்த வளர்பிறை சந்திரனை பார்ப்பது மன அமைதியை தரும். 3ஆம் பிறையை தரிசிப்பது ஆயுளை விருத்தி செய்யும் மற்றும் முற்பிறவி பாவங்களை நீக்கும் என்பதில் ஆன்மீக நம்பிக்கை. சிவபெருமான் தனது ஜடாமுடியில் பிறைச்சந்திரனை சூடியுள்ளதால் சந்திரமௌலி மற்றும் பிறை சூடிய பெருமான் என்று போற்றப்படுகிறார். புராண கதை. தட்சனின் சாபம். சந்திர பகவான் சந்திரன் தனது 27 மனைவியரில் ரோஹிணியிடம் மட்டும் அதிக அன்பு செலுத்தியதால் அவனது மாமனாரான தட்சன் அவனுக்கு ஒரு சாபம் அளித்தார். சாப விமோசனம். சாபத்தால் தனது ஒளியை இழந்து தேய்ந்த சந்திரன் சிவபெருமானை நோக்கி தீவிர தவம் புரிந்தார். அருள். சிவனார் சந்திரனின் தவத்திற்கு இறங்கி அவனது சாபத்தை முழுமையாக நீக்காமல் அவனது கலைகள் ஒவ்வொன்றாக வளரவும் தேயவும் வரமளித்தார். மேலும் சந்திரனை தனது திருமுடியில் சூடி அவனுக்கு புகழ் அளித்தார். ஆன்மீக தத்துவம். சந்திரன் மனதின் காரகன், அதிபதியாவார். சந்திரனை தன் தலையில் சூடியதன் மூலம் மனதை எப்போதும் அமைதியாகவும் கட்டுப்பாட்டிலும் வைத்திருக்க வேண்டும் என்பதை சிவனார் உணர்த்துகிறார். பிறைச்சந்திரன் என்பது ஒளிரும் அறிவை குறிக்கிறது. ஆணவத்தை அழித்து அறிவையும் அமைதியையும் தன்னிடம் சரணடைந்தவர்களுக்கு சிவனார் அருளுகிறார் என்பதை இது குறிக்கிறது.